வணக்கம். என்னோட பேரு சிவ அரவிந்த். ஊர் கரைக்கண்டார்குளம். அப்பா பேரு வெள்ளத்துரை. இப்போ சொந்த ஊர் கரைக்கண்டார்குளமா இருந்தாலும், நான் பொறந்ததுலேருந்து வெளிய தான் வளர்ந்துருக்கேன். பொறந்தது சென்னையில, வளர்ந்தது பழனியில. ஸோ, சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் லீவுக்கு மட்டும் தான் ஊருக்கு போறது வழக்கம். அது இல்லாம நம்ம கோவில், கொடைக்கு அந்த மாரி. ஸோ, இப்படி இருந்ததுனால, சின்ன வயசுல நான் வெளியூர்ல வளர்ந்ததுனால, நம்ம ஊரும், வெளியூரும் எப்படி மாறுபடுது, நம்ம கலாச்சாரமும் வெளியூர்ல இருக்கிறதும் எப்படி மாறுபடுதுன்றது சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இப்போ வெளியூர்லலாம் பார்த்தோம்னா, இப்போ நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, இப்ப நம்ம ஊர்கள்ல இருந்து நம்ம 18 ஊர்ல இருந்தோம். படிச்சவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, பொருள் ஈட்ட, வேலை செய்ய, தொழில் பண்ண வெளியூர் தான் போறோம். ஸோ, நீங்க கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்போம். வெளியூர்ல இருக்கவங்களுக்கு சொந்த பந்தங்கள் கொஞ்சம் நம்மள விட குறைவா தான் இருக்கு. அதனால அவங்களுக்கு அண்ணன், தம்பி அப்படின்னாலும், சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, சித்தி பசங்க. இத தாண்டி பெருசா வெளிய போனா, அவங்களுக்கு முறையே தெரியல. என் சொந்தக்காரங்க அவ்வளோதான். அது தெரியுதே தவிர, சில பேருக்கு அதுவும் தெரிய மாட்டேன்து. ஒரு விசேஷம் வச்சாலும் ஒரு 50 பேர், 100 பேருன்றது பெரிய நம்பரா இருக்கு அவங்களுக்கு. ஒரு பெரிய எண்ணிக்கையா நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு சின்ன வயசுல இங்க வளர்ந்ததுனால, நமக்கு இப்போ 3 தலைமுறைக்கு முன்னாடி தாத்தா, பாட்டி இல்ல ஒருத்தர பார்க்குறோம்னா, ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி என் தாத்தாவும், அவர் தாத்தாவும் ஒண்ணா பொறந்திருப்பாங்க. இருந்தாலும் என் தம்பின்னு பேசுவாங்க. ஸோ இந்த மாரி நம்ம ஊர்ல சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு, இது எந்த வகையில நமக்கு ஒரு மக்கள் தொடர்பு இருக்கு. நம்ம எவ்வளோ சொந்த பந்தங்கள் இருக்குன்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். கேட்கறதுக்கே, யோசிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை குடுக்கும் அதுவே. இப்ப இதெல்லாமே நான் ஸ்கூல் லீவ்ல ஊருக்கு என்னோட அனுபவங்கள் தான் இது. இது இப்போ நான் படிச்சு 10 வருஷம் ஆச்சு. காலேஜ் முடிச்சு. 10 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால ஊருக்கு போற வாய்ப்பும் எனக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்கூல் லீவு அந்த மாரி கிடையாது. இதே இப்ப நம்ம வேலை செய்றதுனால. ஊருக்கு போறதே கம்மின்றதுனால, அப்போ நான் சின்ன வயசுல பார்த்த பெரிய ஆட்கள் நெறைய பேரு இப்ப இல்ல. இப்ப நான் ஊருக்கு போனேன்னா, சின்ன சின்ன பசங்க நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல சின்ன பசங்களா இருந்தவங்க எல்லாம் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இப்போ இப்ப இருக்க நெறைய பேர் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேன்து. இப்போ வெள்ளாங்குளத்துலயும் சரி, களங்கள்லாம் நான் போவேன், வருவேன். இப்ப இருக்க ஆட்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கும் என்ன தெரியல. இப்போ என்ன தெரிஞ்ச ஆட்கள் எல்லாமே பார்த்தா, 40 வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் என்ன தெரியுது. இப்போ இப்படி போறதுனால, இது என்ன மாரியே வெளிய வளர்ற எல்லாருக்கும் இத கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியும். இப்போ இப்படி இருக்குன்னா, எனக்கு அப்புறம் வரவங்க, என் பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு கூட ஆட்கள் தெரியாது. ஸோ, இப்படி ஒரு கட்டமைப்பு நமக்கு இருந்து, நம்ம தாத்தாக்கள் பாட்டிகள் இவ்வளோ வருஷமா இப்படி ஒண்ணு தொடர்ச்சிய கொண்டு வந்துட்டு, இதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டா உடைஞ்சு போகுது. இத சரி செய்யறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நெறைய பேர் இப்போ அ சொந்த பந்தங்கள் கன்டின்யூ ஆறதுக்கு, இல்ல தொடர்ச்சியா மெயின்டெயின் ஆறதுக்கு, அ கல்யாணங்களும் அதான் உள்ளுக்குள்ள பொண்ணு குடுத்து பொண்ணு எடுக்கிறது, இது மட்டும் தான் ஒரு வழியா பார்க்கப்படுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அத தாண்டி ஏதோ ஒரு தொடர்பு நமக்கு ஒரு பிணைப்பு நமக்குள்ள இருக்கணும். இப்போ 18 ஊர் இருக்குன்னா, கா பிற்காலத்துல இந்த 18 ஊர் கட்டமைப்புன்றதே நெறைய பேருக்கு மறந்துரும்ன்ற சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ 18 கிராம மக்கள் அறக்கட்டளை இருக்கிறதுனால, அந்த விஷயம் ஓரளவுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு. நம்மல்லாம் ஒண்ணுன்றது திருப்பி அத நம்ம பேச்சுக்கள்லயும், சொல்லாடல்லயும் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம 18 ஊர்லயும் ஒரு ஒரு ஊர்ல நடக்கிற கல்யாணத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா, அங்க வரதுல இல்ல நம்ம ஊர்லயே நடக்கிற, நம்ம வீட்ல நடக்கிற கல்யாணத்துல, நமக்கு சொந்தக்காரங்க வரவங்கள்ல எத்தன பேர் நமக்கு தெரியும் அப்படின்னா, எல்லாருமே தெரியறதில்ல. எனக்கே அப்படின்னா பெரியவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. யார் அவங்க? எந்த ஊர்க்காரங்க? என்னென்ன நம்ம எந்த வகையில நமக்கு என்ன உறவுன்றது தெரியும். இது பிற்காலத்துல இப்ப என்ன போன்றவங்களுக்கும், இல்ல எனக்கு அப்புறம் வரவங்களுக்கும் கண்டிப்பா அ இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரியவர்களுக்குமே சிலருக்கு தெரியலன்றது தான் உண்ம. இப்படி இருக்க பட்சத்துல, நம்ம ஊருக்குள்ள இப்போ இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்த ஏதோ ஒரு வகையில நம்ம மூதாதையர்கள் இணைச்சு வச்சிருந்திருக்காங்க. ஒரு 18 ஊர் கூட்டமைப்பா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருந்திருக்காங்க. இது இப்ப காலப்போக்குல இது பலவீனம் ஆயிட்டே வருது. தொடர்பு குறைஞ்சுகிட்டே வருது. முன்னாடி மாரி எல்லார் ஊர் திருவிழாக்கும் போயி, அ எல்லாரும் பண்டிகைக்கும் போய், எல்லாரும் வீட்டு விசேஷங்களுக்கும் போறது, வர்றது இப்போ கொஞ்சம் குறைஞ்சு வருது. ஸோ, இப்ப இந்த கட்டமைப்பு இது கண்டிப்பா இது பிற்காலத்துக்கு போகுமான்னா, கொஞ்சம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கு. ஸோ,
இப்போ இந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல ஏதாவது ஒரு விஷயம் பகிரணும்னாலோ, இல்ல இவங்கள ஒருங்கிணைக்கணும்னாலோ, மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது WhatsApp தான் இப்போ. இப்போ அந்த WhatsAppலயும் நீங்க போனீங்கன்னா, ஒரு குரூப் இருக்கு. யார் மூலமாவது நீங்க நம்ம மக்கள் எல்லாம் இணைஞ்சிருக்க ஒரு WhatsApp குரூப்ல சேர்றோம் அப்படின்னா, அந்த குரூப்ல யார் யார் பேர் தான் இருக்குமே தவிர, நம்பர் தான் இருக்குமே தவிர, அவங்க உங்களுக்கு என்ன உறவுன்றத வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த பதிவு எங்கேயுமே இல்ல. யார் யார் என்ன உறவு, எந்த ஊர்க்காரங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து என்ன பயன் இருக்கும்னு யோசிக்கலாம் சிலர். இப்போ என்னன்னா, நம்ம மக்கள் யார் யார் எந்த இடத்துல இருக்கோம், எங்கெங்க வந்து வேலை செய்கிறோம், என்னென்ன திறமைகள் இருக்கு, அவங்கள்ட்ட என்னென்ன நமக்குள்ள என்னென்ன வளங்கள் இருக்குன்றது வந்து நமக்கு தெரியல அப்படின்றதுனால, இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல வேலைக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு. இதை வந்து நமக்கு சார்ந்த யாருக்காவது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறப்போ, நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பசங்கள்கிட்ட கேட்குறப்போ, அவங்களோட படிப்பும் இந்த வேலையோட தேவையும் வேறையா இருக்கலாம். ஸோ இதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வாய்ப்பை யாருக்கோ கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது. இது இப்போ நம்ம 18 ஊரில் இருக்க மக்கள் யார் யார், இளைஞர்கள் யார் யார், என்ன படிச்சிருக்காங்க, அவங்க உண்மையிலேயே இதுக்கான திறமையை வளர்த்து வச்சிருக்காங்களான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணலாம். இதே மாதிரி இப்போ நம்ம ஊரில் ஒரு வீடு கட்டுறோம்னாலோ, இல்லை ஒரு முக்கியமாக வீடு கட்டுறோம்னா ஒரு நல்ல என்ஜினியர் வேணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நம்ம சர்க்கிளில் நமக்கு க்ளோஸாக இருக்க உறவினர்களில் இருக்கவங்க யாருன்னு தேடி பார்த்தா இல்லைன்ற பட்சத்தில் நாம் வந்து ஒரு வேற்று சமுதாயத்தில் இருக்கவங்களோ இல்லை நார்மலாக யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கோ கொடுத்துட்டு போயிடுறோம். இது நம்ம 18 ஊர்லேயும் இருக்க திறமை மிக்க ஒரு இன்ஜினியர் யார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பல பேர் கண்டிப்பாக இருக்காங்க. அப்போது அவங்கள நேராக நான் வந்து தொடர்பு கொண்டு அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ சில பேர் வந்து தொழில் ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒரு கான்ட்ராக்டராக பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறேன், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு தீவனம் விற்கிறேன், இல்லை வந்து ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னால் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்டில் இந்த பொருளை கொடுக்க முடியும், இந்த சேவையை கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவாக அனுப்புகிறாங்க, ஒரு தகவலை பகிர்றாங்க. இதை போய் நம்ம ஞாபகம் வச்சு இப்போ நமக்கு ஒரு தேவை வரும்போது இதை போய் வாட்ஸ்அப்பில் தேட முடியுமானா முடியாது. ஏன்னா அது ஆயிரக்கணக்கான மெசேஜுக்கு மேலே போயிடும். அது ஏன்னா ஒரு பெரிய குரூப்பாக நம்ம வச்சுருக்கோம் இந்த மாதிரி இருக்க பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி தகவல்களை நமக்கு எப்போ வேணுமோ அப்போத்திக்கு அப்போ கரெக்டாக போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது அப்படின்னா நமக்கு இது வந்து பேரளவில் ஒரு பெரிய அளவில் உதவி பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம 18 கிராம மக்கள் அறக்கட்டளை சார்பாக ஒரு ஆப் ஒன்று வெளியிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ அந்த ஆப் என்ன மாதிரி உதவும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பையன், அவனுக்கு ஒரு பாடம் சார்ந்து ஒரு சந்தேகம் இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு துறை சார்ந்த ஒரு வல்லுநர் யாராவது கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுனா இந்த ஆப்பில் போய் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யாருன்னு தெரியணும், யார் யார் இருக்காங்க நம்ம ஊர்லன்னு தெரியணும், அதுவும் அவன் படிக்கிறதுக்கு சம்மந்தமாக வேலை பார்க்குற யாருன்னு தெரியணும் அப்படின்னா அதில் போய் அவனால் தேட முடியும். இல்லை பெரியவங்க நீங்கள் யாராவது வந்து ஒரு கல்யாணத்தில் யாராவது ஒரு நபரை சந்திக்கிறீங்க நம்ம ஊருக்குள்ளே அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நபரோட உங்களுக்கு பேர் தெரியுதோ இல்லை அவங்க என்ன ஊருன்னு தெரியுதோ இந்த தகவல் போதும். இதில் போய் நீங்கள் இந்த ஆப்பில் போய் தேடி அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு, எந்த வகையில் உறவு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். சில நேரங்களில் நம்ம ஊரில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவு முறைகள் வரும் ஒரு சிலர் கூட. அந்த தகவலுமே இதில் கண்டிப்பாக தெளிவாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு தகவல் தேடுற ஒரு இடமா மட்டும் இல்லாமல் ஒரு சமூக வலைதளமாக நம்ம மக்களுக்கான ஒரு வலைதளமாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் எவ்வளவோ பேர் வந்து விளையாட்டு திறமை மிக்க மக்கள் இருப்பாங்க, இளைஞர்கள் இருப்பாங்க, இளைஞர்கள் இருப்பாங்க. இப்போது இவங்களுக்குள்ள ஒரு ஒரு பயிற்சியோ இல்லை வந்து ஒரு போட்டியோ இல்லை வந்துட்டு ஒரு துறை சார்ந்த ஒரு உதவியோ தேவைப்படுது, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். இதில் வந்துட்டு நமக்கு வந்து கண்டிப்பாக தகவல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும்.
இதே மாதிரி வந்து அதான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி இப்போது நம்ம பலம் என்ன, நமக்குள்ளே யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்குது, என்னென்ன வளங்கள் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னா, என்கிட்ட இப்போ ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று இருக்குது, இதை வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு டீலர்ஷிப்பாக கொடுக்கணும், நம்ம 18 ஊர்லேயும் வந்துட்டு நான் ஹோல்சேலாக விற்கணும் அப்படின்னா கூட இதன் மூலமாக பண்ண முடியும். ஸோ இது வந்து எண்ணற்றது. இப்போ வந்து 12வது நம்ம முடிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு அவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட எத்தனை பேர் 12ஆம் வகுப்பு முடிக்கிற பசங்க இந்த வருஷம் இருக்காங்க, அதில் யார் யாருக்கு இந்த துறை சார்ந்த நாட்டம் இருக்குது, இப்போது அரசு பணிகளுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்குன்ற தகவல் நமக்கு விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்குன்றது தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம இருக்கோம். குறைஞ்சது ஒரு 500-300 பேராவது நமக்கு கண்டிப்பாக தேர்வாங்க. அப்போது இந்த நம்பரை வச்சு ஒரு இன்ஸ்டியூட்டை நம்மளால் வந்து அப்ரோச் பண்ண முடியும். நம்ம பலத்தை நம்ம சேகரித்து ஒன்றா வச்சோம் அப்படின்னா இன்ஸ்டியூட்ஸே நம்மளை தேடி வருவாங்க. உங்கள் கூட்டமைப்பில் எத்தனை பேருக்கு இந்த வருஷம் படிக்கணும் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் இந்த டிஸ்கவுண்ட் தரோம், இந்த தள்ளுபடி தரோம், நீங்கள் இங்கே படிக்க வைக்கலாம், நாங்கள் உதவுறோம் அப்படின்னு வருவாங்க. இல்லை, இதே மாதிரி தான் இப்போது இதன் சார்பாக ஒத்த முனைப்புடைய நம்ம இளைஞர்களை வழி நடத்துறதுக்கான நிறையா முயற்சிகளும் எடுக்க முடியும். அது இல்லாமல் பிற்காலத்தில் இந்த ஆப் இன்னும் வளர்கிற பட்சத்தில் இப்போது ஃபேஸ்புக்கில் அந்த மார்க்கெட் பிளேஸ்னு பார்த்துருப்போம், ஒரு சந்தை பகுதி ஒன்று இருக்கும். ஒரு இடம் விற்கிறதுனாலோ இல்லை ஒரு கார் விற்கிறதுனாலோ அதில் போய் நம்ம சொன்னோம்னா யாருக்கு தேவையோ அவங்க தொடர்பு கொள்ளுவாங்க. இது இப்போ நம்ம ஊரில் விற்கிறோம்னா யார் வந்து கண்டிப்பாக யார் அதிக பணம் கொடுக்க போகிறாங்களோ அவங்களுக்கு தான் விற்க போகிறோம். அது நம் உறவுகளுக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம ரத்த சொந்தங்களுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்றதுல நமக்கு ஒரு மனசுக்கு கொஞ்சம் இடமா இருக்கும் இல்லையா. ஏதோ விற்கிறதா இருந்தாலும் நம்ம அந்த ஊரில் என் சொந்தக்காரன் இவனுக்கு தான், அதுவும் எந்த உறவு முறைன்னு தெரிஞ்சு என் மச்சானுக்கு தான் போக போகுது, என் மாமாவுக்கு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கப்போ அது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம வளங்கள் நமக்குள்ளேயே இருக்கும். இது நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இது கொண்டு போக முடியும். ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஆப் முதல் கட்டமாக இதுக்கு சில தகவல் சேகரிப்பு தேவைப்படுது. இதுக்கு இளைஞர்கள் கொஞ்சம் வாலண்டியராக முன் வந்து இதுக்கு உதவுனா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக மட்டுமானா கிடையாது. இதை பார்க்குற பெரியவங்க நீங்கள் இது சார்பாக யாராவது உங்களை வந்து இளைஞர்கள் தொடர்பு கொள்கிறப்போ, ஏன்னா இதில் வந்து நம்ம சார்ந்த நிறையா தகவல்கள் தேவைப்படுது. என்னென்ன குலதெய்வங்கள் இருக்குது, நம்ம 18 ஊர்லேயும் என்னென்ன குலதெய்வங்களை கும்பிடுறோம், என்னென்ன வீட்டு பேர்கள் இருக்குது. இப்போது எங்கள் ஊரில் வந்து கார வீடுன்னு சொல்லுவாங்க எங்களை, அதே மாதிரி மாலையாருன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்டு பேர்கள், கூட்டத்து பேர்கள் இருக்குது. அது எத்தனை இருக்குதுன்னு ஃபஸ்ட் தெரியணும். அது இல்லாமல் இனிஷியல்கள், இப்போ காணாமோனா இப்படி சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து மொத்தமாக நம்ம 18 ஊரில் என்னென்ன இருக்குன்றதை வரையறுக்கணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் முன்னேற்பாடுகள், தகவல் சேகரிப்பு வேலைகள் இருக்குது. இதுக்கு இளைஞர்கள் அவங்களுக்கு நாங்கள் வந்து இது இனிஷியலாக அதுக்கான டெக்னிக்கல் உதவி நாங்கள் பண்ண போகிறோம். கையில் ஆப்பாவோ உங்ககிட்ட கொடுத்துருவோம். நீங்கள் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இதை சுலபமாக பண்ண முடியுமோ அதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் இதுக்கு மூத்தவர்கள், இப்போது நம்மளோட யார் தாத்தா பாட்டிகளை பற்றி தெரிஞ்சவங்க, இப்போ என் ஆட்சி வந்து எந்த ஊர்லேருந்து வந்தா அப்படின்னு எனக்கு தெரியும். இதே இது 2 தலைமுறைக்கு முன்னாடி 3 தலைமுறைக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அதே மாதிரி இங்கேருந்து எங்கே போனாங்கன்றதும் தெரியாது. இப்போது இது தெரிஞ்ச முதியவர்கள் அந்த இளைஞர்களுக்கு இந்த தகவல்களை பகிர்ந்து உதவணும். இந்த முன்னெடுப்பு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஊர் சார்ந்து நம்ம சொந்தங்கள் அல்லாதவர்கள் இதில் வராமல் இருக்கிறதுக்கான கட்டமைப்பு எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த தகவல் சேகரிப்பு, இதுக்கான ஒத்துழைப்பு, இதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போது. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வந்து நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ்கள், இப்போ நம்ம கூகுள் மீட் லிங்க்லாம் வரும். அதில் வந்தீங்கன்னா இன்னும் இது சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் எந்த வகையில் எங்களுக்கு உதவலாம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். ஸோ
அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது வந்து வளர்கிற பட்சத்தில் இது வந்து இதோட பொட்டன்ஷியல், இதோட பயன்பாடுன்றது வந்து லிமிட்லெஸ். இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. ஆனால் அந்தளவுக்கு இது பொட்டன்ஷியல் தான். நம்ம திருப்பி சொல்கிறது தான், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தான். இப்போ நம்ம பலம் என்ன, நம்மக்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது, என்னென்ன வளங்கள் இருக்குன்றத நமக்கு அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இதோட பயன்பாடு, இதோட பலன்கள்ன்றது நிறையா. இப்போது நம்ம ஊர்களில் இப்போது இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக எத்தனை பேர் திகழ்கிறாங்கன்றது வந்து தெரியல. இப்போது ஒருத்தன் படித்து முடிக்கிற பையனுக்கு நம்ம சொந்தத்தில் ஒருத்தன் இந்த இடம் வரைக்கும் வளர்ந்துருக்கான், இந்த இடத்துல இந்த ஊரில் வேலை செய்கிறான் அப்படின்றது வந்து அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அவனுக்கு ஊக்குவிக்கும். அவனுக்கு இதை வந்து அதே மாதிரி நானும் வளரணும் அப்படின்னு. சும்மா நேரத்தை செலவிடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு இப்போது பல ஆப் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்காக ஒன்று இருக்குது. இதில் வந்து இப்போது ஒரு 12வது முடிக்கிற பையன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு அவனும் இதை போஸ்ட் பண்ணான்னா அவனுக்கு ஒரு பெருமை, நமக்கும் வந்துட்டு சரி நம்ம கூட்டத்தில் ஒரு பையன் இப்படி ஒரு மார்க் எடுத்திருக்கான் அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஸோ இது வந்து காலப்போக்கில் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மீட்டிங்களில் வந்து விருப்பம் இருக்க நபர்கள் 18 ஊர்லேயும் கண்டிப்பாக இணைஞ்சு இதுக்கு பதிலாக கேள்விகள் இருந்தாலும் அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு உதவணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி.